வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் ஸ்டோரிஸ் சேனல். யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணிங்களோ எல்லாருக்கும் நன்றி. இருந்தாலையும் பாதி நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே ஆடியோ பார்த்துட்ருக்காங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றிகள். ஹரிஷும் அவருடைய ஆட்களும் டெவில் கேங் பில்டிங்குள் தனியாக நின்று கொண்டிருந்தனர். மற்ற மெம்பர்கள் அவரவர் வேலையை பார்க்க சென்று விட்டனர். இப்ப நாம் என்ன பண்றது? ஜெயந்த் கேட்க சைமன் எழுந்து அவர்கள் பக்கத்தில் வந்தான். உங்களுக்கான பிளான்ஸ் ஆல்ரெடி ரெடியா இருக்கு, தலைவர் ஏற்கனவே அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு என்றவன் கண்ணன் மற்றும் ஜெயந்தை சுட்டிக்காட்டி, நீங்க 2 பேரும் 3வது டீம் கூட சேர்ந்து வில் அம்பு பயிற்சி எடுக்கலாம். அவங்க இங்கிருந்து கொஞ்சம் தள்ளி மலைக்கு கீழே இருக்காங்க. அப்புறம் உன் பேர் என்ன? மகேந்திரன் தானே? நீயும் இந்த இன்பாவும் 6வது டீம் கூட சேர்ந்து பயிற்சி எடுக்கணும் என்று கூறினான். உங்க அக்கறைக்கு தேங்க்ஸ், ஆனா எனக்கு அந்த மாதிரி எந்த பயிற்சியிலையும் ஆர்வம் இல்லை. ஹரிஷுக்கு பக்கத்துல இருக்கிறதா என்னோட வேலை. பதிலுக்கு கேலியாக சிரித்தபடி சொன்னான் மகேந்திரன். அதற்கு தலையை ஆட்டி மறுத்த சைமன், இதுக்கு முன்னாடி பினாக்கில் கூட உனக்கு கான்டாக்ட் இருந்ததுனால எல்லாருக்கும் உன் மேல ஒரு சந்தேகம் இருக்கும். அதனாலதான் இங்க இருக்கிற ஆளுங்களோட உன்னை நல்லபடியா பழக விடணும்னு தலைவர் நினைக்கிறாரு. ஹரிஷை பத்தி நீ கவலைப்படாத, தலைவர் அவர் கூட தனியா பேசணும்னு சொல்லியிருக்கிறாரு என்றான். அப்படின்னா நான் கண்டிப்பா ஹரிஷ் கூட தான் இருக்கணும், மகேந்திரன் பிடிவாதமாக கூற ஹரிஷ் அவருடைய தோளில் கை வைத்தான். பரவாயில்ல, அவங்கதான் இவ்வளவு சொல்றாங்கல்ல, நீ இன்பா கூட இரு. ஹரிஷ் மகேந்திரனின் கண்களை பார்த்தபடி சொல்ல அவன் உடனே சரி என்று ஒப்புக்கொண்டான். அவர்கள் 4 பேரும் போவதை பார்த்து கொண்டிருந்த ஹரிஷ் திடீரென யாரோ தன் கையை பிடிப்பதை உணர்ந்து திரும்பி பார்த்தான். அங்கே நின்று கொண்டிருந்த தலைவர், என் கூட வா ஹரிஷ், ஹெர்பல் மெடிசனோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி நம்ம மெம்பர்ஸுக்கு நீ ஒரு செமினார் நடத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். நம்ம அமைப்புல நிறைய பேர் சண்டை பயிற்சி பெற்ற எக்ஸ்பர்ட்ஸா இருக்காங்க, ஆனா கொஞ்சம் பேருக்கு தான் ஹெர்பல் மெடிசனை பத்தி தெரியும் என்று சொல்ல ஹரிஷ் குழப்பத்துடன் அவரை பார்த்தான். டெவில் கேங்கோட ஃபியூச்சரை பத்தி பேசதான் என்ன வர சொன்னதா சொன்னீங்க. இப்ப என்னடானா என்னோட டீமுக்கு நீங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கீங்க, உங்க அமைப்புக்கு நான் சொல்லி கொடுக்கணும்னு சொல்றீங்க. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஹரிஷ் நேரடியாகவே கேட்க டெவில் கேங் தலைவர் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. அவன் உங்க அமைப்பு என்று சொன்னதையும் தலைவர் மனதுக்குள் குறித்து கொண்டார். ஆனால் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல், அதுக்கான ஏற்பாடுகள் தான் நாம் இப்ப பண்ணிட்டு இருக்கோம், நான் சொன்னதெல்லாம் முடிச்சிட்டு சீக்கிரமாவே நாம மீட்டிங்ல பேசி முடிவு பண்ணலாம் என அவர் சொல்லவும் ஹரிஷ் முகத்தில் ஒரு ஆழ்ந்த யோசனை தெரிந்தது. அவனுக்கு இருக்கும் எத்தனையோ வேலைகளை விட்டுவிட்டு இங்கே சம்பந்தமே இல்லாமல் ஏதோ செய்து கொண்டிருப்பது போல இருந்தது. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் என்று முடிவு செய்தான். இதற்கிடையில் கண்ணன் மற்றும் ஜெயந்த் இருவரும் டெவில் கேங்குக்கு வெளியே இருந்த ஒரு தோப்புக்கு அழைத்து செல்லப்பட்டனர். அங்கே ஒரு டேபிளில் வில் மற்றும் அம்புகளின் தொகுப்பு இருந்தது. மரத்தில் ஒரு இலக்கு போன்ற அமைப்பு தொங்கிக் கொண்டிருந்தது. அங்கே டெவில் கேங் மெம்பர்களும் ஒரு டீமாக நின்று கொண்டிருக்க அதற்கு தலைமை தாங்குவது போல இருந்த ஒருவன் பேச ஆரம்பித்தான். அவர் தன் முகத்தை மறைத்து முக்காடு போன்ற ஒன்றை போட்டிருக்க உதறுகள் மட்டும்தான் வெளியே தெரிந்தது. கண்ணனுக்கும் ஜெயந்துக்கும் அது வித்தியாசமாக தோன்றியது. முதல்ல உங்களோட இலக்கு எதுன்னு நிர்ணயிக்கணும், அதுதான் இதுல ரொம்ப முக்கியமானது. 2வது நீங்க குறி வைக்கணும். அடுத்து உங்க மொத்த வலிமையும் சேகரிச்சு கடைசியா அம்ப விடுங்க. உங்களோட மனசு, கண்கள், விரல்கள் 3 ஒரே நேர்கோட்ல இருந்தா நீங்க வைக்கிற குறி இலக்க தாக்கும். ஆனா இதுல ஏதாவது ஒண்ணு தடுமாறினாலும் அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா அம்பு விட்டாலும் அது இலக்க அடையாது. இந்த காலத்துல போய் எதுக்காக இப்படி வில்வித்த கத்துக்கணும்னு நீங்க நினைக்கலாம். வில்வித்த வெறுமனே சண்டைக்கானது மட்டும் இல்ல, இது மூலமா நீங்க உங்க மனசையும் உடம்பையும் ஒருமுகப்படுத்துறது எப்படின்னு கத்துக்குவீங்க. அது மட்டும் இல்லாம இலக்குகளை சரியா குறி வச்சு தாக்குற கவனமும் உங்களுக்கு வந்துடும். அந்த நபர் நீளமாக விளக்கம் கொடுக்க ஜெயந்த் அதை சுவாரஸ்யமாக கேட்டுக்கொண்டு இருந்தான். டேய், என்னடா பண்றாங்க? ஸ்கூல்ல நடத்துற பாடத்தை விட மோசமா இருக்கு. அவனிடம் குனிந்த கண்ணன் முணங்கினான். அதை கவனித்த அந்த நபர், உனக்கு நான் சொல்றதுல சந்தேகம் இருக்குன்னு தோணுது, அதனால நீயே முதல்ல வா என்றான். இப்போது எல்லார் பார்வையும் அவன் மீது திரும்ப கண்ணன் முன்னால் வந்தான். இப்போது அந்த தலைமை நபர் கண்ணனின் கையில் ஒரு வில் மற்றும் அம்பை கொடுத்தான். இந்த பயிற்சி உன்னோட நேரத்தை வேஸ்ட் பண்ணுதுன்னு நீ நினைக்கிற இல்லையா? அப்படின்னா இலக்கை எப்படி குறி வச்சு தாக்குறதுன்னு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு அதை எப்படி செய்யறதுன்னு எங்களுக்கு ஒரு டெமோ காட்ட முடியுமா? அவன் சீரியஸாக சொல்வது போல தெரிந்தாலும் அதில் கேலி வெளிப்படையாக தெரிந்தது. கண்ணன் அந்த வில்லை கைகளில் வாங்கவும் அங்கிருந்த டெவில் கேங் மெம்பர்ஸ் கேலியாக சிரித்தனர். டேய் தம்பி, உனக்கு வில்லை எப்படி பிடிக்கணும்னாவது தெரியுமா? கூட்டத்திலிருந்து ஒரு குரல் கிண்டலாக ஒலித்தது. அவனை முறைத்த கண்ணன் வில்லில் அம்பை பொருத்தி நேராக பிடித்தான். மனதிற்குள் இலக்கை நிலைப்படுத்தியவன் ஆழ்ந்த மூச்சை எடுத்துவிட்டு அம்பை எய்தான்.
என்ற சத்தத்துடன் அம்பு காற்றை கிழித்துக் கொண்டு செல்ல சட்டென அந்த இலக்கு மேலே இழுக்கப்பட்டது. இன்னொரு மெம்பர் கையில் பிடித்திருந்த கயிற்றை இழுத்ததன் மூலம் அதை செய்திருந்தான். அதனால் கண்ணன் விட்ட அம்பு இலக்கை தாண்டி அடர்ந்த தோப்புக்குள் மறைந்தது. கண்ணன் ஏமாற்றப்பட்டது போல உணர்ந்தான். ஹலோ, இது நியாயமே இல்ல. டார்கெட் நகரக்கூடியதுன்னு நீங்க ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? அவன் கோபமாக கேட்கவும் அந்த நபர் சிரித்தார். ஒரு போர்ல இருக்கும்போது அங்க இருக்கிற எல்லா டார்கெட்டுமே நகரக்கூடியதுதான். நீ ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டா உன் எதிரிகளோட மூவ்மெண்ட்ஸை அவங்க செய்யறதுக்கு முன்னாடி நீ கெஸ் பண்ணிருக்கணும். இப்ப போய் நீ தொலைச்ச அம்ப தேடி எடுத்துட்டு வா. இந்த லெசனை நீ என்னைக்கும் மறக்க மாட்டேன்னு நம்புறேன். அந்த நபர் சொல்ல அதிலிருந்த உண்மை கண்ணனுக்கு புரிந்தது. அவன் தனக்குள் புலம்பிக் கொண்டே அந்த அடர்ந்த மரங்களுக்குள் நுழைந்தான். இப்போது அந்த நபர் அங்கிருந்த மற்ற மெம்பர்கள் கையிலும் வில்லை கொடுத்து இலக்கை தாக்கச் சொன்னான். அவர்களில் சிலரும் டார்கெட்டை தவறவிட்டனர். ஆனால் அந்த முக்காடு அணிந்த நபர் கண்ணனிடம் சொன்னது போல தவறவிட்ட அம்புகளை எடுத்து வர சொல்லி அவர்களிடம் கேட்கவில்லை. ஜெயந்தின் முறை வந்தபோது அவன் தன் மொத்த கவனத்தையும் அதில் குவித்து இலக்கை சரியாக தாக்கினான். ஹரிஷிடம் எடுத்துக்கொண்ட தனிப்பட்ட பயிற்சி அவனுக்கு உதவியது. சூப்பர் தம்பி, நீ உன் ஃப்ரெண்டை விட திறமையானவன்னு புரியுது. அந்த நபர் ஒரு சிரிப்புடன் பாராட்டினான். அப்போதுதான் கண்ணன் இன்னும் வராததை கவனித்த ஜெயந்த், தோப்புக்குள்ள போன என் ஃப்ரெண்டு இன்னும் திரும்பி வந்த மாதிரி தெரியல. இங்க வரும்போதே இதுக்கப்புறம் ஒரு பெரிய காடு இருக்கிறத பார்த்தேன். ஒருவேளை அதுக்குள்ள தொலைஞ்சு போயிட்டானோ என்று கவலையுடன் கேட்டான். உன் ஃப்ரெண்டை பத்தி உனக்கு அவ்வளோ கவலை இருந்தா நீயே போய் பாரு. எப்படியும் அவன் ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அந்த நபர் அலட்சியமாக சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஜெயந்த் ஒரு நொடி கூட யோசிக்காமல் வில்லை கீழே போட்டுவிட்டு மரங்களுக்குள் ஓடினான். கண்ணா, டே கண்ணா, நீ எங்க இருக்க என்று கத்தியபடி அவன் தோப்பை தாண்டி காட்டுக்குள் நுழைந்தான். ஆனால் கண்ணன் அங்கே இருப்பதற்கான எந்த அடையாளத்தையும் அவனால் பார்க்க முடியவில்லை. அப்போது திடீரென மரங்களின் நடுவில் இருந்து ஒரு குரல் கேட்டது. ஜெயந்த், ஜெயந்த் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு என்ற கண்ணனின் குரல் காதில் விழுந்ததும் அவன் அந்த திசையை நோக்கி ஓடத் தொடங்கினான். ஆனால் அங்கும் கண்ணன் இல்லை. கண்ணா, உன் வாய்ஸ் மட்டும் தான்டா கேக்குது எனக்கு. நீ எங்க இருக்கன்னு எனக்கு தெரியல. ஜெயந்த் பதட்டத்துடன் கத்த, ஜெயந்த் நான் இங்க இருக்கேன் என்ற கண்ணனின் குரல் அவன் தலைக்கு மேல் இருந்து வந்து கொண்டிருந்தது. நிமிர்ந்து பார்த்த ஜெயந்த் அதிர்ச்சி அடைந்தான். அங்கே மரங்களில் உயரமாக தொங்கிக் கொண்டிருந்த ஒரு வலையில் கண்ணன் வசமாக மாட்டியிருந்தான். டேய் கண்ணா, நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஜெயந்த் கேட்க, ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கேன். ஆள பாருங்கடா, அதான் மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதுல்ல. முதல்ல என்ன கீழே இறக்கி விடு. எரிச்சலுடன் பதில் சொன்ன கண்ணனின் கண்கள் திடீரென பயத்தில் விரிந்தன. ஜெயந்துக்கு பின்னால் கையை காட்டியவன், ஜெயந்த் பார்த்துவோம் பின்னாடி என்று தடுமாற்றத்துடன் உளறினான். ஜெயந்த் சுதாரித்து திரும்புவதற்குள் அவன் தலையில் யாரோ தாக்க ஜெயந்துக்கு கண்களை இருட்டிக் கொண்டு வந்தது. அவன் உள்ளுக்குள் குளிர்ச்சியாக உணர்ந்தான். அதே நேரத்தில் இன்பா மற்றும் மகேந்திரன் இருவரும் இன்னொரு டீமுடன் சேர்ந்து தங்கள் பயிற்சியை தொடங்கியிருந்தார்கள். அந்த டீமை வழிநடத்தும் டெவில் கேங் மெம்பரும் முக்காடு போட்டிருந்தான். அந்த நபர் ஒரு ஓடையில் நின்றிருக்க மற்ற மெம்பர்கள் கரையோரும் தோளோடு தோள் சேர்ந்து நின்று கொண்டிருந்தனர். உங்களுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஓடை நம்மளோட வாழ்க்கை மாதிரி. உறுதியான வேர்கள் இல்லாத எல்லாத்தையும் அது இரக்கமே இல்லாம அடிச்சுட்டு போயிடும். ஆனா நாம தேவையான வலிமையோடு நின்னோம்னா அதோட பலன்களை அனுபவிக்க முடியும் என்று இந்த நபரும் கிளாஸ் எடுக்க மகேந்திரன் சலிப்புடன் இன்பாவை பார்த்தான். ஆனால் இன்பாவோ சுவாரஸ்யத்துடன் அதை கேட்டுக்கொண்டிருந்தான். நீங்க இந்த நீரோடைய தனியா எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இங்க நாம் எல்லாரும் ஒத்துமையா ஒன்று சேர்ந்து செயல்பட போறோம். நமக்குள்ள இருக்கிற அந்த பிணைப்பு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனதுன்னு இப்ப நிரூபிப்போம். இப்ப நான் வரிசையா கொஸ்டின் கேட்பேன். அதுக்கான பதில் உங்ககிட்ட இருந்தா நீங்க உங்களை பிடிச்சிருக்கிற கைகளை விடாம ஒரு அடி முன்னாடி வரணும். சொன்ன நபர் முக்காட்டுக்குள் இருந்தபடி அவர்கள் எல்லோரையும் பார்வையால் அளந்தான். மகேந்திரன் மற்றும் இன்பாவை பார்த்தபோது அவனுடைய பார்வை சில நொடிகள் கூடுதலாக படிந்தது. அவன் உதட்டோரம் ஒரு சிரிப்பு தோன்ற, நீங்க எப்பவாவது யாரையாவது காதலிச்சிருந்தா ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்க என்று சொன்னான். மகேந்திரன் தவிர எல்லோரும் அந்த நீரோடைக்குள் ஒரு ஸ்டெப் முன்னால் எடுத்து வைத்தனர். அந்த தலைமை நபர் இப்போது மகேந்திரனை தீவிரமாக பார்த்தான். மகேந்திரன், நீங்க இதுவரைக்கும் யாரையுமே காதலிச்சதில்லைன்னு சொல்றீங்களா என்று அவன் கேட்க, ஆமா, அதனாலதான் நான் முன்னாடி வராம இங்கே நிக்கிறேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஓடையை கிராஸ் பண்ணுங்க, எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை மகேந்திரன் அலட்சியமாக சொன்னான். அதற்கு மறுப்பாக தலையாட்டிய அந்த நபர், நீ தனியா போனா இந்த நீரோட உன்னை விழுங்கிரும். டெவில் கேங்க பொறுத்த வரைக்கும் தனி ஓநாய்களுக்கு இடம் இல்லை என்றான். இரண்டு பக்கமும் பிடித்திருந்த கைகளை விட்டபடி கரையில் ஒரு ஸ்டெப் பின்னால் நகர்ந்து நின்ற மகேந்திரன், சரி இப்ப இருக்குன்னு வச்சுக்கோங்க என்று கூறினார். பதிலுக்கு எதுவும் பேசாத அந்த நபர் மகேந்திரன் இல்லாமல் பயிற்சி தொடர்ந்தான்.
எல்லோரும் அந்த ஓடையை கடக்கும் வரை வரிசையாக கேள்விகள் கேட்டு அவர்களை முன்னேறச் சொன்னான். அவர்கள் ஓடையின் மறுபக்கம் வந்தவுடன் அந்த தலைமை நபர் ஒரு வாளியை பிடித்து ஓடையிலிருந்து தண்ணீரை நிரப்பினார். இன்னொரு நபர் கையில் காகித டம்ளர்களுடன் அவர் பக்கத்தில் நின்றான். இப்போ இந்த நீரை நீங்க குடிக்கிறது மூலமா வாழ்க்கை போராட்டத்தையும் இதே மாதிரி நாம ஒண்ணு சேர்ந்து கடக்க போறோம்னு அர்த்தமாகுது, அவர் சொல்ல மெம்பர்கள் கைத்தட்டினார்கள். டம்ளர் வைத்திருந்த நபர் வாளியிலிருந்து தண்ணீரை எடுத்து வரிசையாக எல்லோருக்கும் கொடுத்தான். இன்பாவிடம் ஒன்றை கொடுப்பதற்கு முன்பு அவன் தன் கையில் இருந்து ஒரு டேப்லெட்டை யாருக்கும் தெரியாமல் அதற்குள் போட்டான். எல்லார் கையிலும் டம்ளர் வந்ததும் அவர்கள் அதை உயர்த்தி டெவில் கேங் வாழ்க என்று கூச்சலிட்டனர். இன்பா அதை கண்டுகொள்ளாமல் அந்த தண்ணீரை குடிக்க அடுத்த சில நிமிடங்களில் அவனுக்கு ஒரு மாதிரி மன உளைச்சல் ஏற்பட்டது. ஏய், இந்த தண்ணியில என்ன கலந்திருக்கீங்க? இது பாதுகாப்பானதா? குடறலுடன் கேட்ட இன்பா திடீரென மயங்கி கீழே விழுந்தான். ஓடையின் மறுபக்கம் இருந்த மகேந்திரன் அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். அவன் மனதில் ஒருவிதமான கெட்ட அறிகுறி தோன்ற, இன்பா நீ நல்லா இருக்கியா என கேட்டபடி அவன் ஓடைக்குள் அவசரமாக இறங்க முயற்சித்தான். அப்போது சடனாக யாரோ அவன் பின்னால் இருந்து தலையில் ஓங்கி அடிக்க மகேந்திரன் நிலை தடுமாறி தண்ணீருக்குள் விழுந்தான். இதற்கிடையில் ஹரிஷ் ஹெர்பல்ஸ் பற்றி டெவில் கேங் மெம்பர்களுக்கு கிளாஸ் எடுத்துக் கொண்டிருந்தான். ஹெர்பல்ஸ் மற்றும் தற்காப்பு கலைகள் எப்படி பின்னி பிணைந்து கைகோர்த்து சொல்கின்றன என்பதை பற்றி விளக்குவதில் அவன் மொத்த கவனத்தையும் வைத்திருந்தான். அவனுடைய ஆளுமையான குரலும் நகைச்சுவையான பேச்சும் அங்கிருந்தவர்களை ஈர்க்க அவர்கள் எல்லோரும் மெய்மறந்து அவன் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தனர். ஹரிஷின் வயதை வைத்து சின்ன பையன், இவனுக்கு என்ன தெரியும் என்று அலட்சியமாக நினைத்தவர்கள் கூட அவன் பேச ஆரம்பித்த பிறகு அவனுடைய அறிவு திறன் என்ன என்பதை உணர்ந்தனர். டெவில் கேங்கின் தலைவரோ அவன் பின்னால் இருந்து கவனித்துக் கொண்டிருந்தார். அப்போது அவர் அருகில் வந்த சைமன், அவரோட கூட்டாளிகள் எல்லாத்தையும் பிடிச்சாச்சு தலைவரே என்று காதுக்குள் கிசுகிசுத்தான். அதை கேட்டதும் தலைவரின் முகத்தில் உற்சாகம் தோன்றியது. நல்லது, இப்ப நாம அடுத்து செய்ய வேண்டியது அவங்க எல்லாருக்கும் மரண தண்டனை கொடுக்கறதுக்கான சரியான காரணத்தை கண்டுபிடிக்கிறது தான். நாம சீக்கிரமாவே அதை செஞ்சு முடிக்கணும் என ஒரு வில்லத்தனமான சிரிப்புடன் அவர் சொல்ல, அதுக்கு என்ன பண்ணலாம் தலைவரே என சைமன் பணிவுடன் கேட்டார். நான் ஆல்ரெடி ஒரு பிளான் வச்சிருக்கேன், அதை மட்டும் நீங்க கரெக்டா பண்ணா போதும் சொன்ன தலைவர் சைமனின் காதுக்குள் ஏதோ முணுமுணுத்தார். அவருடைய திட்டத்தை கேட்டதும் அவன் கண்களில் அச்சமும் திகைப்பும் பரவியது.